சென்னை ராயபுரத்தில் இருக்கும் அடகு கடையில் 100 சவரன் தங்க நகைகள் 10 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், அடகு கடையில் 100 சவரன் தங்க நகை, இந்த சம்பவம் எப்படி நடந்தது? இதன் பின்னணி என்ன? ராயபுரத்தில் ஆதம் தெருவில் அடகு கடை நடத்தி வருபவர் ரமேஷ் இன்று காலை அவரது கடையில் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை கட்டி போட்டு 100 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. முதலில் வந்த அந்த 3 நபர்களும் வாடிக்கையாளர் போல் இந்த கடைக்குள் வந்திருக்கிறார்கள். வந்த பிறகு திருமணத்திற்கு நகை வேண்டும் என்ற ஒரு தகவலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதை தொடர்ச்சியாக ரமேஷ் தன்னிடம் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த நகைகளை மாடல் எடுத்து காண்பித்திருக்கிறார். அப்போது அவரை கத்தியை காட்டி மிரட்டி கட்டி போட்டுவிட்டு 100 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து முதல் கட்டமாக ராயபுரம் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தெருவில், அதாவது ஆதம் தெருவில் இருக்கக்கூடிய 2 கண்காணிப்பு கேமரா காட்சிகளை அவர்கள் கைப்பற்றி விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கணேஷ், காவல்துறை தரப்புல இது பற்றி என்ன சொல்லப்படுகிறது? ஏன்னா பகலிலேயே இது போன்ற சம்பவங்கள் நிகழ்வது ஏற்கனவே நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செய்தியாகி கொண்டு வருகிறது. காவல்துறை சார்பில் இது பற்றி என்ன சொல்லப்படுகிறது? கண்டிப்பாக கணேஷ், முதல் கட்டமாக ராயபுரம் போலீசார் அந்த அடகு கடைக்கு வந்து விசாரணை நடத்தக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். நமது ஒளிப்பதிவாளர் தங்கதுரை அந்த காட்சிகளை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். சம்பவம் நிகழ்ந்தவுடன் முதல் கட்டமாக ராயபுரம் போலீசார் இந்த சம்பவ இடத்திற்கு வந்து அங்குள்ள பதிவாகி இருக்கக்கூடிய கைரேகைகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் முதலில் ஒரு நபர் தான் இந்த கடைக்குள் வந்திருக்கிறார். அவர் நகைகள் வாங்குவது போல் முயற்சியில் ஈடுபடும் போது மற்ற 2 பேர் வந்து 3 பேரும் சேர்ந்து அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கட்டி போட்டுவிட்டு அவர்கள் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்ற பிறகு 4வதாக ஒரு வாடிக்கையாளர் வந்திருக்கிறார். அவர் வந்தபோதுதான் இந்த அடகு கடையில் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருப்பது தெரிய வந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த வாடிக்கையாளர் அவரை கட்டுகளை அவுத்துவிட்டு அதுக்கப்புறம் ராயபுரம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தற்போது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பட்ட பகலிலே இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அவர்களுடைய உருவங்கள் கண்காணிப்பு காட்சியில் பதிவாகி இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை கைப்பற்றி காவல்துறையினர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். கணேஷ்.